ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2018 அதில் நடந்த குரூப் 2 கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1லேருந்து 50 கொஷின்ஸ் வரையும் தமிழ் கொஷின்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் குரூப்போட இந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். 51லேருந்து 100 வரையும் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடன்பாடு அப்படின்னா ஓகே அப்படின்னு உடன்பட்டு இருக்கிறது, எதிர்மறை அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது. வந்தான் அப்படின்னா வந்துட்டாங்க அப்படின்றது உடன்பாட்டு வினை. வந்திலன் அப்படின்னா என்ன மீனிங்னா வரல அப்படின்னு அர்த்தம். வந்தான் வந்தாங்க அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்ன வரல அப்படின்றது தான். ஸோ வந்திலன் வரலை அப்படின்றது தான் அதுக்கு ஆப்போசிட்டான வினை. ஓகேவா? இந்த வருவான், வருகிறான், வருகின்றான் எல்லாமே என்னென்னா வந்தாங்க அப்படின்ற மீனிங்கில் இருக்குது. இந்த வந்திலன் அப்படின்றது தான் வரல அப்படின்ற மீனிங்கில் இருக்குது. ஓகேவா? அதனால் இதுதான் எதிர்மறை வினை. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் அப்படின்னு 5 விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத சொல்ல கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இது எல்லாமே என்னென்னா ஐந்திணையை சொல்லுவாங்கள்ல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த இல்லம் கிடையாது, இதுக்கு பதிலாக பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இல்லம் தான் பொருந்தாத சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளி இந்த லீ வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கிழி அப்படின்னா கிழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை கிழிக்கிறது, துணியை கிழிக்கிறது, பேப்பரை கிழிக்கிறது, அந்த மாதிரி மீனிங்கில் இருக்கும். கிளி அப்படின்னா என்னென்னா இந்த பெரிய லீ போட்டால் ஒரு பறவை அப்படின்னு அர்த்தம். இதுதான் கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஈஸியாக வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்ப்போம். அடுத்த கொஷின், அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசனை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா கோ அப்படின்றது. ஆ அப்படின்றது எதை குறிக்கும்னா பசுவை குறிக்கும். கானா என்னென்னா சோலை. கானா சோலை, காடை குறிக்கும். பூனா நமக்கு தெரியும் ஃப்ளவர், அதை குறிக்கும். அரசனை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா கோ அப்படின்றது தான். பெட்ரான் இதில் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷினில் பெட்ரான் அப்படின்றதுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவா, பெற்றவா, இல்லை பெட்ரா, இல்லை பேரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரு அப்படின்றது தான் என்ன ஆகும் பெட்ரான் அப்படின்னு மாறும். ஓகேவா? பெற்ற அப்படின்றது என்னென்னா பெயரச்சம். சவுண்டில் முடிஞ்சிருக்கு பெயரச்சம். பெற்று சவுண்டில் முடிஞ்சிருக்கு, எச்சமாக நின்றுருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம். ஓகேவா? பெற்றான் அப்படின்றதுக்கு வேர் சொல் என்னென்னா பெரு அப்படின்றது. கேட்டான் அப்படின்னா கேள் அப்படின்றது தான் வரும். ஓகேவா? அது பெரு அப்படின்றது தான் வேர் சொல். அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க வினைமுற்று உருவாக்குறது, வினையச்சம், அப்புறம் பெயரச்சம் எல்லாத்தையும் அதை வச்சு தான் உருவாக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வா என்ற சொல்லோட பெயரச்சத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வா அப்படின்ற சொல்லோட பெயரச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்த. முதல்ல வா அப்படின்ற சொல் என்னது வேர் சொல். அந்த வேர் சொல்லை வச்சு பெயரச்சம் நம்ம உருவாக்கணும். எச்சம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கடைசியில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கக்கூடாது. இப்போ வந்தான், வருதல் அப்படின்றதுலாம் முழு வார்த்தையாக இருக்குது. இது மாதிரி முடியாமல் எச்சமாக நிற்கணும். அதை தான் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கணத்தில். இந்த வந்த ரெண்டுமே தான் என்னென்னா எச்சமாக நிற்கிது. ஆனால் சவுண்டில் வந்தால் அது என்ன அப்படின்னா வினையச்சம். சவுண்டில் அது பெயரச்சம். ஸோ அதனால் நம்ம வந்த அப்படின்றது தான் நம்மளுக்கு பெயரச்சம். ஓகேவா? இந்த இலக்கண குறிப்பு ஷார்ட்கட்ஸ் இதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த கொஷின் பார்ப்போம். 57 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. அகர வரிசை அப்படின்னா எப்படி இருக்கணும்? இப்போ சா வரிசையில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சா, சி, சி, சு, சு, அடுத்தது சே, சை, சோ வரும், அடுத்தது சோ வரும், அடுத்தது சௌ வரும். ஓகேவா? இந்த வரிசையில் தான் வரும். ஓகே. சா, சி, சி, சு, சே, சை, சோ, சௌ அப்படின்னு வரும். எல்லாமே இந்த வரிசையில் தான் வரும். எல்லாமே இந்த வரிசையில் தான் வரும். பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா சே வரணுமா? எல்லாமே சேல தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டே வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டி அப்படின்றது என்னது அப்படின்னா முன்னாடி வரும்.
காங்காச்சார வரிசையாக பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது இட்டு அப்படின்றது முன்னாடி வரும், அடுத்தது இப்போ வரும், அடுத்தது தான் இல்லு வரும், அடுத்தது வந்து இன்னு வரும். இந்த வரிசையும் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வரிசையை பார்க்கணும், இந்த வரிசையை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கா கி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கா வரிசையில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடணும், அகர வரிசையில் கேட்டாங்கன்னா. அடுத்தது ஞால இருந்தால் எழுதுகிறோம். அடுத்தது இது மாதிரி வந்து ந இந்த 2 சுழினா இருக்குல்ல அது வரைக்கும் போகும். அந்த மாதிரி வந்து பார்த்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். செடி, செப்பு, செல்வம், சென்னை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 58 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. இது வந்து சரியாகவே இல்லை இந்த தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான தொடர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். மழைக்காலங்களில் வைக்காதீர் காலை தெருவில் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை தெரு அப்படின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. தெருவில் வைக்காதீர் காலை மழைக்காலங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சென்டென்ஸாகவே இது முடியலை, அதனால் இதுவும் தப்பு. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் இது வந்து ஒரு சென்டென்ஸாக முடிஞ்சிருக்கா அப்படின்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டு. வைக்காதீர் காலை காலங்களில் மழை தெருவில் இதுவே வந்து என்னென்னா ரொம்ப வந்து தப்பாக இருக்குது இந்த சென்டென்ஸ். காலங்களில் அப்படின்றது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, மழை காலத்தில் அப்படின்னு வந்து சொல்லணும், அது தப்பாக இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொல்லையிலே எதெல்லாம் வந்து குலுங்குதான்? வாழை பலா மாங்கனிகள்லாம் குலுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன கொஷின்? எது குலுங்கும் அப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா எங்கே குலுங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் கொஷினாக இருக்கும். எதுகள் குலுங்கும் இதுவும் வந்து தப்பு. எதுவும் குலுங்கவில்லை இவங்க கொஷினே கேட்கல, அதனால் இதுவும் தப்பு. கொல்லையிலே குலுங்குவன என்ன அப்படின்னு கேட்கணும், இதுதான் வந்து கரெக்டு. ஓகேவா? கொல்லையிலே குலுங்குவன யாவை அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கொல்லையில் வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் அப்படின்னு பதில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு குறள் தான். கொக்கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா, கொக்கு வந்து என்ன பண்ணும், அது இறைய எதிர்பார்த்து என்னென்னா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்கும். எப்போடா மீன் வெளில வரும் அது வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கும். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காத்துக்கிட்டே இருக்கணுமா. நம்மளுக்கான காலம் வந்தோடனே இறை வந்தோடனே என்ன பண்ணணும், அது சட்டுன்னு சாப்பிட்டுடணும். ஏன்னா மீன் என்ன பண்ணும், மீன் இப்படி துள்ளி குதிக்கும் தண்ணியில். அது மாதிரி வெளில வரும்போது என்னென்னா சட்டுன்னு அது வந்து பிடிச்சிடணும், இல்லைனா அது என்னென்னா உள்ளே போயிடும். அதை வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. காலம் வர வரைக்கும் எப்படி இருக்கணுமா, பொறுமையாக காத்திருக்கணுமா. காலம் வந்தோடனே எப்படி செயல்படணுமா, விரைந்து சீக்கிரமாக செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் இதை தான் வந்து இந்த உவமை மூலயமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை வந்து குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிறவினை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். தன்வினைனா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். பாத்திமா தமிழ் கற்றாள் அப்படின்றா, அவள் வந்து தமிழ் வந்து கற்றுக்கிட்டா அப்படின்றது தன்வினை. பாத்திமா பாட்டு படித்தாள் அப்படின்னா படித்தாள்னா அவளே உட்காந்து படித்தா, அதனால் வந்து என்னென்னா தன்வினை. பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படின்னா என்னது? கற்பித்தாள்னா அவர் வேற ஒருத்தர் சம்மந்தப்படுறாரு, இதில் வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரா அப்படின்னா அது என்னது? பிறவினை. இதுவே பாத்திமா பாடம் படிப்பித்தாள்னு வச்சுப்போம். படிப்பித்தாள் அப்படின்னாலும் என்னது? பிறவினை தான். படித்தாள் அப்படின்னா தன்வினை, படிப்பித்தாள் அப்படின்னா என்னது? பிறவினை. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து என்ன படித்து காமிக்கிறா அப்படின்னு அர்த்தம், அதான் வந்து பிறவினை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதான் தன்வினை பிறவினைக்கான வித்தியாசம். இங்கே கற்பித்தாள் அப்படின்றது இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சன் சம்மந்தப்படுறாங்க, அதனால் பிறவினை அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது எந்த வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. இது உணர்ச்சி தொடர் கிடையாது. உணர்ச்சி தொடர்னால் இந்த அந்தோ அப்படின்னு இது மாதிரி வியப்புக்குறியெல்லாம் வரும். என்னே இமயமலையின் அழகு இப்படிலாம் வந்து என்னென்னா வியப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும், அதான் உணர்ச்சி தொடர். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்கிற மாதிரி இருக்கும். வினா தொடர் அப்படின்னா கொஷின் மார்க் இருக்கும். இந்த வழி தான் வந்து நம்ம செல்லணுமா, இந்த வழியாக தான் போகணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, போகணுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன தான் ஒரு வினா இருக்குது, அந்த மாதிரி வந்தால் தான் வினா தொடர். கட்டளை தொடர்னா பாடத்தை படி, நேரத்துக்கு என்னென்னா தூங்கு, இப்படிலாம் வந்து கட்டளையாக சொல்கிறோம்ல, இதான் வந்து கட்டளை தொடர் அப்படின்னு வரும். செய்தி தொடர்னா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நார்மலாக அப்படின்றது தான் செய்தி தொடர். பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது வந்து ஒரு செய்தி தொடர். இதில் என்னென்னா கட்டளை இல்லை, வினாவும் சொல்ல முடியாது, உணர்ச்சியாகவும் இல்லை. ஏதாவது வந்து என்னென்னா இது மாதிரி வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்கிற மாதிரியும் இல்லை, அதனால் வந்து உணர்ச்சி தொடரும் இல்லை. ஸோ இது வந்து செய்தி தொடர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரும் தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் பெரும் தொடர்பு உள்ளது அப்படின்னா திருக்குறளுக்கும் 7 அப்படின்ற எண்ணுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. திருக்குறளில் 7 அப்படின்ற எண் வந்து என்னென்னா 8 முறை வந்திருக்கான் மொத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் திருக்குறளை பற்றி நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது. திருக்குறளில் குறிப்பிட்டிருக்க ஒரே மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிச்ச மலர். திருக்குறளை முதல்ல பதிப்பிட்ட வருத்தம் பார்த்தீங்கன்னா 1812 பதிப்பிக்கிறாங்க. யாருன்னா ஞானப்பிரகாசம் அப்படின்ற ஒருத்தர் பதிப்பிக்கிறார். இதுதான் திருக்குறள் சம்மந்தப்பட்டமான முக்கியமான கொஷின்ஸ். பதிப்பித்தவர் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியோ போப். இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். திருக்குறள் வந்து 100க்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து திருக்குறளை பற்றி படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாலும் நிறைய விஷயம் அவர் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டார், இருந்தாலும் அவரை வந்து கல்லாதவர், அவர் படிக்காதவராகவே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படின்னா அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். உயர்ந்த மக்களோட பொருந்தி வாழ்கிற உயர்ந்த மக்களோட என்ன பண்ணணும், நம்ம கல்வி கற்றுக்கிட்டா மட்டும் வந்து என்னென்னா ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உயர்ந்த மக்களோட பொருந்தி வாழணும். அப்படி வாழலை அப்படின்னா என்னது, நம்ம படித்தாலும் படிக்காத மாதிரி தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தான் வந்து என்னென்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டுத்தையுமே திருக்குறளில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர்னா வீரமாமுனிவர். ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியோ போப். வீரமாமுனிவர் அப்படின்றவர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்றவர் இங்கே வந்து வீரமாமுனிவர் அப்படின்ற பேரை மாற்றிக்கிட்டார். நிறையா புக்ஸ்லாம் வந்து தமிழில் வந்து எழுதியிருக்காரு. தேம்பாவணி அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் அப்படின்னா 6 வந்து பறந்து விரிந்து இருக்குல்ல, ரொம்ப பெருசாக, அது மாதிரி வந்து பெரிய தெரு இருந்துச்சான். அந்த பெரிய தெரு ஃபுல்லாகவே என்னென்னா மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அலமோதுச்சான். மக்கள் எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வணிக வீதிகள். அங்கே வந்து மார்க்கெட் இருக்கும்ல அந்த காலத்தில். மார்க்கெட்னால் வந்து என்னென்னா அந்த காய்கறி மார்க்கெட் மட்டும் இல்லை, எல்லா பொருளும் விற்கிற மார்க்கெட். அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து என்னென்னா கூட்டம் வந்து அலமோது தான். பகலில் மட்டும் இல்லை, நைட்டு கூட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த ஊரில் சொல்கிறாங்க அப்படின்னா மதுரையில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா மதுரை காஞ்சி அப்படின்ற புக்கில் வந்து மதுரையை பற்றி இது மாதிரி விவரிச்சிருக்காங்க. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர், அவருடைய சமயம், அவர் ஃபாலோ பண்ண ரிலீஜியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிறுபஞ்சமூலம் அப்படின்றது ஒரு 5 மருந்து பொருள்களை வந்து வச்சு சொல்லுவாங்க. சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, இது மாதிரி ஒரு 5 மருந்து பொருள்களை வச்சு சொல்கிறது தான் வந்து இந்த சிறு பஞ்சமூலம். 5 மருந்து பொருள்கள். இது எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசான். இவருடைய சமயம், இவர் ஃபாலோ பண்ண சமயம் என்ன சமயம்னா சமண சமயம். ஓகேவா, ஜெயினிசம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜெயினிசம், சமண சமயத்து வந்து என்னென்னா முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். 24வது தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அப்புறமா ஜெயினிசம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அவர் தான் வந்து சமண சமயம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த நூலுடைய இயற்றிய ஆசிரியர் காரியாசன் அப்படின்றவர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் வந்து எந்த திணையை சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி 6, 6, 6ஆக வர்றது என்னென்னா மருத திணை. ஓகேவா, இது மாதிரி குறிஞ்சி பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா 2, 8, 12, 18 இது மாதிரி வரும். 2, 8, 2, 8 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இது என்னென்னா குறிஞ்சி. அடுத்து பார்த்திங்கன்னா 10, 20, 30 இது மாதிரி வந்து 10 10ஆக போயிட்டுருக்கும். இது என்னென்னா நெய்தல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணாகவே இருக்கும். 1, 3, 5, 7 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது வந்து பாலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை இருக்குது. முல்லை பார்த்திங்கன்னா 4, 14, 24, 34ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒற்றைப்படை எண்ணாவே 1, 3, 5, 7ன்னு வந்தால் என்னது எல்லாமே பாலை. மீதி ஈவன் நம்பர்ஸை தான் வந்து 4ஆக பிரிச்சுருக்காங்க, 4 திணையாக. 2, 8, 2, 8ன்னு வந்தால் குறிஞ்சி. 6, 16 அது மாதிரி 6லே வந்தால் என்னது மருதம். 4லே வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை. இது
இது மாதிரி 10 10ஆவே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல். ஓகேவா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பொறுத்துகால கூட வந்து இதை கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் அப்படின்றவர் தான். இவர் வந்து என்னென்னா கலித்தொகையில் வந்து மொத்தம் 5 பிரிவு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்களி, இது மாதிரி 5 திணைக்கும் பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, அப்புறம் மருதக்களி, அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் களி, அடுத்து கடைசியாக பாலைக்களி. இது மாதிரி வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் நெய்தல் களி அதில் இருக்கிற பாடல்களில் பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லந்துவனார் தான். நெய்தல் களியை வந்து அவர் தான் பாடியிருக்கார். அவர் தான் என்ன பண்ணுறாருனா இதையும் இப்போ வந்து தொகுக்கவும் செஞ்சுருக்காரு கலித்தொகையை. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நனிநாகரிகர் அப்படின்ற ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நஞ்சையே பிறர் வந்து என்னென்னா விஷத்தையே கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்களாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நற்றிணை பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொன்மு அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொன்மு அப்படின்னா என்னது, மேகம் அப்படின்னு அர்த்தம். மேகத்துக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது, முகில், எழிலி அப்படின்றதும் மேகத்தோட பேர் தான். போருக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னா சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வானம்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா விசும்பு. விசும்புனா வானம், அசும்புனா நிலம்னு அர்த்தம். இது ரெண்டும் எதிராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்களோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஒரு 7 வகைகள் வந்து இருக்குது. ஓகேவா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது வாய்மொழியாகவே வந்து பாடுற பாடல்கள். எழுத்து மொழியாக எழுதி வைக்காமல் வாய் வழியாகவே பாடுறது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நாட்டுப்புற பாடல்களுக்கு பேர் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகம், உயிர், கடவுள் 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் அப்படின்றது தான். 3த்தையும் ஒருங்கே காட்டுதான். எது பெரிய புராணம் அப்படின்றது. பெரிய புராணம் எழுதினவர் யார் அப்படின்னா சேக்கிழார். சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை பாடியிருக்காரு. இதுக்கு இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு பெரிய புராணத்தையும் சேக்கிழாரையும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு ஒருத்தர் வந்து பாராட்டியிருக்கார் சேக்கிழாரை. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்றவர் பாராட்டியிருக்கார். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு பாராட்டியிருக்கார் சேக்கிழாரை. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா 74 என்ன கேட்டிருக்காங்க. சுந்தரன் என்னும் பெயரில் ராமாயணத்தில் வழங்கப்படுபவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன். இவரோட பேரில் தான் என்ன இருக்குது, சுந்தரகாண்டம் அப்படின்றதே இருக்குது. சுந்தரகாண்டத்தில் ஃபுல்லாக அனுமனை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவர் வந்து என்னென்னா இங்கேருந்து இலங்கைக்கு போனது, அங்கே போய் கனையாழி கொடுத்தது, திரும்ப சூளாமணியை வாங்கிட்டு வரும்போது என்னென்னா ராவணன்ட்ட பிடிபட்டுக்கிட்டது, அம்மா இலங்கை வந்து என்னென்னா எரிச்சது, இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சுந்தரன் அப்படின்ற பேரில் அனுமனை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உரையிடையிட்டேன்னா உரை வந்து நடுவில் உரை வந்து மீன்ஸ் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து என்னென்னா உரை வந்து இடையில் வந்து வச்ச மாதிரி இருக்கான். அதனால் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 76 பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டாரோட சமகால புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயங்கொண்டாரோட சமகால புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அப்படின்றவர். ஜெயங்கொண்டார் அப்படின்றவர் எதை எழுதியிருக்காரு, கலிங்கத்து பரணி எழுதியிருக்கார். ஒட்டக்கூத்தர் அப்படின்றவர் மூவருலா எழுதியிருக்கார்.
3 சோழ மன்னர்களோட இவர் வந்து என்னென்னா பழகியிருக்காரு ஒட்டக்கூத்தர் அப்படின்றவர். ஆனால் மூவருலா அப்படின்ற வந்து ஒரு பாட்டு வந்து எழுதியிருக்காரு. ஜெயங்கொண்டார் வந்து ஃபேமஸான கலிங்கத்து பரணி அதை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ் விடுத்தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. கன்னி அப்படின்னா என்னென்னா பாட்டு அப்படின்னு அர்த்தம். 2 அடிகளை கொண்ட பாட்டு கன்னி அப்படின்னா. இப்படி ஒரு லைன் இருக்கும், 2 லைன், அவ்வளோதான். கன்னி அப்படின்றது 2 வந்து வரிகள் கொண்ட பாட்டு தான் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து தமிழ் விடுத்தூதில் எத்தனை கன்னிகள் எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் விடுத்தூதில் 268 பாட்டு மொத்தமாக இருக்குது. ஓகேவா. தமிழ் விடுத்தூதோட ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு தமிழ் விடுத்தூதில் தெரியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருமலை முருகன் பல்லு அப்படின்றது ஒரு சிற்றிலக்கியம். அதை வந்து என்னென்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியவன் கவிராயர் அப்படின்றது தான் அதோட ஆசிரியர். இது பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் புக்கில் வந்து இந்த திருமலை முருகன் பல்லு அதை வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது. நீலகேசி எந்த பாவகையால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறையா பாவகை இருக்குது. வஞ்சிப்பா, வெண்பா, களிப்பா, விருத்தப்பா, அது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஓசை கூட இருக்குது. வெண்பானா பார்த்திங்கன்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா இருக்கும். ஆசிரியப்பானா அகவல் ஓசை. அடுத்தது களிப்பானா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய பாவகை. அந்த விருத்தப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9வது நூற்றாண்டு அது மாதிரி போல் தான் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. விருத்தப்பாவில் ஃபஸ்ட்டு எழுதின பெரிய நூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. பட் பெரிய ஒரு காப்பியம் எழுதினது என்னன்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி தான். விருத்தப்பா வச்சு எழுதியிருக்காங்க. அது மாதிரி நீலகேசியும் வந்து என்னென்னா விருத்தப்பா வச்சு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அது முக்கூடர் பல்லு இதோடைய பாவகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கூடர் பல்லுவோட பாவகை என்ன? சிந்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கூடர் பல்லு இதுவும் வந்து என்னென்னா யார் எழுதினது அப்படின்னே தெரியல. ஓகேவா. ஆசிரியர் பேர் தெரியல. 81 கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் அப்படின்றவர். இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இந்த கொஷின் வந்து இருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே வந்து என்னென்னா நிறையா கொஷின்ஸ் வந்து என்னென்னா ஓல்டு தமிழ் புக்லேருந்து வந்திருந்தது. ஸோ ஓல்டு தமிழ் புக்கையும் வந்து படிச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓல்டு தமிழ் புக் வந்து நியூ தமிழ் புக்கை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. நிறையா இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ அது வந்து படிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர் அப்படின்றவர் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். கடம் இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடம் அப்படின்னா என்னது? உடம்பு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கடம்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறது. சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடியார்னா சிவபெருமானோட அடியவர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கறத எந்த பேரில் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து உணவு கொடுத்தா அது எதை பேர் சொல்லி குறிப்பிட்றாங்கன்னா மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பேர் மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 94 என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் எந்த ஊரில் பிறந்தார்னா திருவாமூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். திருவாதவூரில் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரோட ஊர் தான் திருவாதவூர். மாணிக்க வாசகர். திங்களூர் யாரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பூதியடிகளோட ஊர். ஓகேவா. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் அப்படின்ற ஊர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை இது யாரோட கூற்று அப்படின்னா பாரதிதாசனுடைய கூற்று. தமிழுக்கு தொண்டு செய்தவங்க என்றைக்குமே என்னென்னா சாவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசனோட கூற்று இது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஜீவனாம்சம் இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சு செல்லப்பா அப்படின்றவர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம், வாடிவாசல், இது மாதிரி புக்ஸும் வந்து எழுதியிருக்காரு சு செல்லப்பா அப்படின்றவர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
முள்ளும் ரோஜாவும் அப்படின்ற சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி அப்படின்றவர் முள்ளும் ரோஜாவும் இந்த சிறுகதையோட ஆசிரியர். அப்புறம் வந்து இவருடைய கவிதை தொகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது புதுக்குறள்கள் அப்படின்ற கவிதை தொகுதி. இதான் வந்து இவரோட ஃபஸ்ட்டு கவிதை புக்கு. ஓகேவா, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாங்கன்னா புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. புதுக்கவிதைனா என்னென்னா முன்னாடிலாம் யாப்பிலக்கணம்னு ஒன்று இருக்கும், அதுபடி தான் கவிதை எழுதணும். அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இதனால் வந்து என்னென்னா ஃபுல்லாக எல்லாராலையுமே படிக்க முடியாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. புதுக்கவிதை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், அந்த மாதிரியான கவிதை இருந்தது. அந்த கவிதைக்கு வந்து என்னென்னா தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்களை சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டம் வந்து வழங்கினது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குது, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து ஆக்சுவலி என்ன பேர் இருந்ததுன்னா சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்னு இருந்துச்சு, அதை மாற்றி அவர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. இவருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார் அப்படின்றவர். இவர் வந்து நிறைய புக்ஸை வந்து பதிப்பித்தவர். இவரும் ஓவேசாவும் நிறைய புக்ஸ் வந்து பதிப்பிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12 தொகுதிகளாக இருக்குது. ஆனந்தரங்கர் அப்படின்றவர் யாருன்னா ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட், ஃப்ரெஞ்சு அரசாங்கம், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இவங்க வந்து பாண்டிச்சேரி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணார். டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, தமிழ் டு ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. மக்கள் போய் அவங்கள்ட்ட பேசினாங்கன்னா பேச முடியாது ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும். அதனால் அவங்கள தமிழில் பேசுகிறத ஃப்ரெஞ்சு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அவங்க ஃப்ரெஞ்சு மொழியில் பேசுகிறத மக்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது, இதுதான் அவரோட வேலை. அவர் என்னென்னா டைரி எழுதியிருக்காரு. அவரோட நாட்குறிப்பு எத்தனை தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12 தொகுதியாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 90th கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேலி என்னும் சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க. இவங்க ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஓகேவா, ஃபேமஸான லேடி ரைட்டர். இவங்க பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து ஒரு புக்குக்கு வாங்கியிருக்காங்க. வேருக்கு நீர் அப்படின்னு வந்து ஒரு புக்குக்கு வாங்கியிருக்காங்க. சமூக பிரச்சனையெல்லாம் வச்சு நிறையா வந்து கதைகள் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று எந்த காலத்தை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழர் காலத்தை என்னென்னா செப்பு திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் வந்து நிறைய செப்பு திருமேனிகள் செய்யப்படுது. செம்பால் ஆனப்பட்ட சிலை, நடராஜர் சிலை, அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆரம்பித்தது தான். செப்பு திருமேனி செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். கல் சிலைனா வந்து செதுக்குவாங்க. செப்பு திருமேனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல களிமண்ணை வந்து எடுத்துப்பாங்க, அதனால் செய்வாங்க. அதுக்கு மேலே மெழுகு ஊற்றுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து காப்பரை வந்து என்னென்னா காய்ச்சி ஊற்றுவாங்க, செப்பை வந்து காய்ச்சி ஊற்றுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறமா லேட்டராக என்ன பண்ணுவாங்க, அந்த சிலையை வந்து என்னென்னா ஹீட் பண்ணுவாங்க, உள்ளே இருக்க மெழுகு வந்து வந்துடும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க செப்பு திருமேனி செய்கிறது. அந்த மாதிரி செய்கிற காலம் பார்த்திங்கன்னா பொற்காலம் அப்படின்னு எந்த காலம் அழைக்கப்படுதுன்னா சோழர் காலம் அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும். உலகம் உருண்டை அப்படின்றது எதை வச்சு எந்த அறிவுக்கு கீழே வந்து சொல்லலாம் உலகம் உருண்டை அப்படின்னு கேட்குறாங்க. பொறியியல் கிடையாது, மண்ணியல் அணுவியல் எதுவுமே கிடையாது, விண்ணியல் அறிவு தான். உலகம் உருண்டைனா என்ன, உலகம், எர்த்து, சன்னு இதெல்லாம் பற்றி பேசினாலே அது என்ன வந்துடும், ஸ்பேஸ் சயின்ஸில் வந்துடும். அதனால இது என்னது, விண்ணியல் அறிவு அதுக்கு கீழே வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சுபாஷாபிமானம் இதோடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சுபாஷாபிமானம் அப்படின்னா நம்ம பேசுகிற தாய்மொழி மேலே இருக்கிற பற்று தான் சுபாஷாபிமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா அப்படின்னா என்னது, மொழி, பாஷை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால் சுபாஷா அபிமானம். அபிமானம்னா என்னது, பற்று அப்படின்னு அர்த்தம். ஆனால் சுபாஷா அபிமானம் அப்படின்னா தாய்மொழி பற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இதழில் காந்தியடிகள் எழுதினார் அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியனில் எழுதினார். இது அவர் தென்னாப்பிரிக்காவில் வச்சுருந்த ஒரு இதழ். தென்னாப்பிரிக்காவில் வச்சுருந்தார் இந்த இதழ் நடத்திட்டு இருந்தார், இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு. தில்லையாடி வள்ளியம்மையோட தியாகத்தை பற்றி இவர் எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் சொல்வார், சிறை சென்றதுக்காக நீ வருந்துகிறாயா அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பார். அவங்க வந்து இல்லை, நான் மீண்டும் சிறை செல்ல ரெடியாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எழுதியிருப்பார். அதுக்கப்புறமா என்னோடய சகோதரியின் மரணத்தை விடவும் பேரடியாக எனக்கு இருந்துச்சு
அப்படின்லாம் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். யவனர்கள் யவனர்கள் அப்படின்னா யாரை நம்ம யவனர்கள்னு சொல்கிறோன்னா, ரொமானியர்கள், கிரேக்கர்கள், அவங்கள தான் வந்து நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்தில் யவனர்கள் அப்படின்னு சொன்னோம். எதை கொண்டு வந்து அதுக்கு ஈடாக எதை ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக என்ன ஏற்றிட்டு போனாங்களா, மிளகை வந்து என்னென்னா வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிளகு அப்படின்றது ஒரு மசாலா செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக, மீன்ஸ் அவங்க இப்போ மிளகு இல்லாமல் வந்து அந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணாங்க. லேட்டாக தான் என்ன பண்ணாங்க, மிளகாயை கண்டுபிடிச்சாங்க. அதனால் வந்து என்னென்னா மிளகை வந்து ஏற்றிட்டு போனாங்க இங்கேருந்து பொண்ணை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய பாட்டிலலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பொண்ணுக்கு ஈடாக வந்து என்னென்னா மிளகை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகை பாட்டிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மீதுன் விரும்பேல், இந்த அடியோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீதுன் விரும்பேல் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னா ஓகே அப்படின்னு என்னென்னா பசி அடங்கிறதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் அதிகமாக சாப்பிட்றது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு புடைக்கனா சாப்பாடு பசி ஆறுனது பின்னவும் என்னென்னா வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதுன்னா அதிகமாக சாப்பிட்றதுக்கு விரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு வந்து சிறப்பு பெயர் வந்து இவருக்கு இருக்குது. எந்த ஊரில் பிறந்தார்னா, மருதூர் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார், கடலூர் மாவட்டத்தில். அப்புறமா வடலூரில் வந்து நிறையா இந்த சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை அதெல்லாம் வந்து நிறுவினார். ஓகேவா? ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 98ல் என்ன சொல்லிடுறாங்கன்னு, அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்காக அல்லல் படும், அரை வயிற்று கஞ்சி கூட கிடைக்காம அல்லல் பட்டுருக்க ஊமைகள், அவங்க யாரும் அவங்களுக்கு வந்து பேச தெரியாது, ஏழை மக்களுக்கு, அவங்களோட உறுப்பினராக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்று அவங்க வந்து ஒரு புது உலகத்தையே படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் யார் அப்படின்னா பெரியார். பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து டாபிக் இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்க பாடுபட்டிருக்காரு, குழந்தை திருமணம் நீக்கிறதுக்கு பாடுபட்டிருக்காரு, விதவை திருமணத்துக்காக பாடுபட்டிருக்காரு, இது மாதிரி நிறைய விஷயம் பாடுபட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலமடந்தை அப்படின்னா யார்? பூமாதேவி. பூமாதேவி என்ன சொல்கிறாங்களா, உழைத்து பெறு, நீ எதை வந்து பெற்றாலும் என்னென்னா உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, கரெக்டான டைமில் வந்து பெற்றுக்கோ, முயற்சி செய்து நீ அதுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு பெறு அப்படின்னு ஆணையிடுறதாக சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது மாதிரி அண்ணாவோட கூற்று வந்து நிறையா இருக்குது, புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கூட கொடுத்துட்டு எது வந்து அண்ணாவோட கூற்று அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கும் வந்து நம்ம தயாராக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2ல் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.